லாங்காக வெயிட் பண்ணுவீங்க. ஸோ அது வந்து அந்த ப்ராப்ளம் என்னங்கிறது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது இருக்குது. செகண்ட் பிரேக் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி எல்லாத்துக்கும் 30 to 40 minutes தான் இருக்கும். ஆனால் 40 minutesல போய் எல்லா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் வாங்குறது ரொம்ப டிஃபிகல்ட். அதுக்கடுத்து சம்டைம்ஸ் கேட்போம் நம்ம போய் வாங்கக்கூடிய ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணாங்கன்னா அது வந்து கோல்டாகவே ஒரு சில டைம் ஃபுட்டும் நல்லா இருக்காது. அதுக்கப்புறம் அதனால என்ன ஆகுனா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணுவாங்க, ரொம்ப இதாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இதில் என்னன்னா இதெல்லாம் ப்ராப்ளம்ஸ் அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஸ்டேஜ் அந்த நெக்ஸ்ட் டிஃபைன் வந்து clearly state the problem. After understanding users the problem, they recognize students are unable to get food quickly during lunchtime due to overcrowding and slow service in the canteen. So என்ன ஃபிக்ஸ் பண்ணலாம்னு என்ன ப்ராப்ளம்? இப்போ லஞ்ச் டைமில் வந்து ரொம்ப கூட்டமாக இருக்குங்காட்டி அதனால் சரியாக செஞ்சு தர முடியும். இப்போ நான் ஒருத்தர் ஆர்டர் பண்ணுறாருன்னா ஒரு 2 பேர் அட் டைமில் கொடுக்குறாங்க, அவங்களுக்கு சீக்கிரமாக செஞ்சு தர முடிய மாட்டேங்குது. அதே மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் பண்ணுறது. இப்போது ஒருத்தர் வந்து பிரியாணி கேட்குறாங்க, இவர் வந்து சப்பாத்தி கேட்குறாங்கன்னா ஆர்டர் ப்ராப்ளம் என்னன்னா எல்லா இதுலையுமே கேண்டீனில் ஃபேஸ் பண்ணுவாங்க. நாமளே எல்லாருமே ஃபேஸ் பண்ணுவோம். நாம போய் கொடுக்கணும் அந்த ஃபுட்டு நமக்கு ஒரு டைம் ப்ராப்ளம் இருக்கும் கிடைக்காது, வேற ஒரு பர்சனுக்கு அந்த போகும். ஸோ இது என்ன ப்ராப்ளம்னா அந்த கியூ நிற்கிறனால க்ரௌட் இருக்கனால இந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஐடியா டு எக்ஸ்பிளைன் பை வெதர் third stage is idea stage. இதில் இருக்க ப்ராசஸ் அண்ட் ஐடியாஸ் நம்ம யூஸ் பண்ணோம்னா கேண்டீனில் நம்ம டைம் சேவ் ஆகும். அது வந்து ஆன்லைன் ஃப்ரீ அதாவது நம்ம ஆன்லைன்லேயே நம்ம என்ன ஆர்டர் நேரில் போய் ஆர்டர் பண்ணுறது நம்ம ஆன்லைன்லேயே ஃப்ரீ புக்காக பண்ணிக்கலாம். அண்ட் டோக்கன் பேஸ்ட் ஆர்டர் இப்போ இந்த டோக்கன் கொடுத்து நம்ம செப்பரேட் பண்ணிக்கலாம். பீப்புள்ஸ் வந்து ஈஸியாக வந்து ஒரு அமௌண்ட் சப்ளை நம்பர் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். அந்த அமௌண்ட் கொடுத்து டோக்கன் கொடுக்கலாம். நீ எப்போ கேண்டீன் போனாலுமே அந்த ஃபுட்டு வாங்கிக்கலாம். செப்பரேட் கவுண்டர் ஃபாஸ்ட் மூவிங் ஐட்டம்ஸ். இப்போ எந்தெந்த ஐட்டம்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ரேப்பிடாக சீக்கிரமாக வாங்கிட்டே இருக்கணும் அதை வந்து தனியாக செப்பரேட் ஆச்சோம்னா அது ஃபாஸ்ட்டாக போகும். அப்புறம் ப்ரீ பேக் கியூஆர் கோட் நம்ம கேண்டீனில் போயிட்டு ஆர்டர் பண்ணுறதுக்கு கியூஆர் மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம எங்கே இருக்கோமோ அங்கே ஆர்டர் பண்ணலாம். ஸோ கூகுள் ஃபார்ம், வாட்ஸ்அப் ஆர்டர். இப்போ வந்து நம்ம வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணிட்டோம்னா அவங்க நம்ம சொல்கிறதுக்கு முன்னாடியே எல்லாத்தையும் செஞ்சு வச்சுருவாங்க. அப்புறம் நம்ம ஆர்டர் பண்ணுறதுக்கப்புறம் அதை வாங்கிக்கலாம். இப்போ ஸ்டூடெண்ட் சூஸ் த ஃபுட், அவங்களுக்கு என்ன ஃபுட் வேணுமோ அதை நம்ம சூஸ் பண்ணி அவங்க கிட்ட சொல்லிட்டோம்னா அவங்க ரெடி பண்ணி வச்சுருவாங்க. ஃபுட்டு வந்து அவங்க ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்காங்கன்னா நம்ம போய் வாங்கிக்கலாம். இதெல்லாம் முன்னாடியே சிஸ்டம் வெப்சைட் மாதிரி க்ரியேட் பண்ணி டெய்லி லாகின் போட்டு இந்த மாதிரி இந்த ஃபுட்டு போட்டு நம்ம முன்னாடியே ப்ரீ ஆர்டர் பண்ணிட்டோம்னாலும் அது க்ரௌட் கம்மி பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு ஃபார்முலா ஏதோ க்ரியேட் பண்ணாலுமே சொல்யூஷன் ஈஸியாக சால்வ் ஆகும். The next test stage. வெயிட்டிங் டைம் ரெடியூஸ், ஸ்டூடெண்ட்ஸ் வேர் ஹாப்பி. ஸோ எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த ஃபுட்டு ஆர்டர் பண்ணி அது வந்து எல்லாத்துக்கிட்டையும் கிடைக்கிற வரைக்குமே ரொம்ப டிலே ஆகும். ஸோ அதனால வந்துட்டு பிஃபோரே ஆர்டர் பண்ணுற மாதிரி அதுக்கு ஒரு ஸ்கேனர் வச்சு அது மூலயமா ஆர்டர் பண்ணி பிஃபோரே ஆர்டர் பண்ணி வச்சுட்டா ஸோ அந்த ஸ்கேனருக்கு காமிச்சிடும் இதை நம்ம ஆர்டர் பண்ணி வச்சுட்டு சொல்லிட்டு அவங்களுக்கும் அங்கே காட்டும். ஸோ அது மூலயமா வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸும் சீக்கிரமாக வாங்கிக்கலாம். அப்புறம் பிஃபோரே வந்துட்டு எல்லாமே செஞ்சு வச்சுருக்காங்க. அதனால ஸ்டூடெண்ட்ஸும் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. டைமும் வந்து ரெடியூஸ் ஆகும். தேங்க்யூ. இதில் நான் ஸ்டூடெண்ட்ஸோட ஃபைனல் கன்க்ளூஷன் வெயிட்டிங் டைம் வந்து 40% ரெடியூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸ்டூடெண்ட் சாட்டிஸ்ஃபை ஆகலாம். ஸோ இந்த ஆப் க்ரியேட் பண்ணால் இல்லைன்னா இந்த மாதிரி சொல்யூஷன்ஸ் எல்லாம் ஜென்ரேட் பண்ணி முன்னாடி வாட்ஸ்அப் குரூப்பில் வாட்ஸ்அப் சேனல் எல்லாம் வந்து ப்ரீ ஆர்டர் பண்ணி அதெல்லாம்